19ஆம் நூற்றாண்டிலே ஒரு படைப்பு, பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்பது அதன் பெயர். மனிதனுடைய மனம் எந்த விதத்திலே பயணிக்கும் என்பதை அறுதியிட்டு சொல்லுதல் இயலாது. ஃப்ராய்டுடைய தத்துவத்தை உள்வாங்கியவராக எடுத்துக்கொண்டால் ஃப்ராய்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை பதிவு செய்கிறார். மனிதன் என்பவன் அணுக்கதிர் ஆற்றலை காட்டிலும் ஆகச்சிறந்த சக்தியை பெற்றவன். மனித மனத்தின் போக்கு எந்த திசையிலே துவங்கி எங்கு சென்று முடியும் என்பதை அறிந்தார் இல்லை. அந்த மனித மனதின் போக்கை ஒட்டி வாழ்வதும் வாழ்விலிருந்து விடுதலுமான விஷயத்தை நாம் கணக்கிலே எடுத்தால், பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்பது எந்த விதத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்பு நோக்கி அந்த நூல் உலகத்தின் ஆகச்சிறந்த பரிசுக்கு உரிய நூலாக மாற்றப்படுகிறது. நடப்பது 19ஆம் நூற்றாண்டு என்றால், அமைதி என்கிற ஒரு விஷயத்தை இறுதி பகுதியாக தொட்டுவிட முடியும் என்பதாக கொண்டு செல்லப்படும் அந்த படைப்பு 19ஆம் நூற்றாண்டிலே உலகப் பெரு மக்களால் ஆகச் சிறந்ததாக அறியப்படுகிறது.